إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. இப்னு மாஜா என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலிலே 226வது இலக்கத்தில் நபியின் பெயரால் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் அதன் தமிழ் வடிவமும் முன்வைக்கப்பட்டு இது உண்மையான ஹதீஸா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. முதலிலே நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தியின் கருத்தை செவிமடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இயலாது போனாலும் சீராக நடந்து கொள்ளுங்கள். உங்களின் செயல்களில் சிறந்தது தொழுகையே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். முஃமினை தவிர மற்ற எவரும் வுதுவை பேண மாட்டார்கள் என்று இந்த செய்தி காணப்படுகின்றது. சுனன் இப்னு மாஜா என்ற நூலிலே ஒரே நூலில் பல்வேறு இடங்களில் இந்த செய்தி பதிவாகி உள்ளது. இவை அனைத்துமே பலவீனமானதாகும். எம்மிடம் இருக்கும் மென்பொருளிலே 226 அல்ல 277வது இலக்கத்தில் தான் இந்த செய்தி பதிவாகி உள்ளது. இது அல்லாத இன்னும் பல்வேறு நூல்களிலே இந்த செய்தி பதிவாகி உள்ளது. இவை அனைத்தின் அறிவிப்பாளர் வரிசைகளும் பலவீனமானது என்ற உண்மையை இந்த துறையில் மிகச் சிறந்த அறிஞர்களில் ஒருவரான இமாம் ஆபாமி என்ற அறிஞர் அல் ஜாமிஉல் காமில் என்ற நூலிலே இந்த செய்தி நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள அத்தனை செய்திகளின் அறிவிப்பாளர் வரிசைகளும் பலவீனமானது என்ற உண்மையை கூறுகின்றார். அதே நேரம் ஏற்கப்படுகின்ற ஹதீஸ்களின் இறுதி தரமாகிய 4வது தரத்திலே பலவீனமான பல செய்திகள் ஒன்று சேர்கின்ற போது அது ஏற்கப்படுகின்ற ஹதீஸ்களின் இறுதி தரத்தில் உள்ள செய்தியாக மாறுகின்றது என்ற ஒரு விதிமுறை ஹதீஸ் கலையிலே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இது ஏற்கத்தக்க ஒரு செய்தி ஏற்கப்படுகின்ற ஹதீஸ்களின் இறுதி தரத்திலே ஹசன் லிகைரிஹி எனும் தரத்தை அடைகின்றது என்பதை ஹதீஸ் கலை அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இதன் கருத்தும் சரியானது. இந்த செய்தி உண்மையா என்பதில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் இதன் கருத்து சரியானது. சுருக்கமாக நபி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? இதனை நாம் அதாவது இதிலே சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், உங்களால் சரியாக முழுமையாக நடக்க முடியாவிட்டாலும் சரியாக நடப்பதற்கு முயற்சியுங்கள். முதலாவது விடயம். இரண்டாவது, உங்கள் அமல்களிலேயே மிகச் சிறந்தது தொழுகை என்பதாகும். மூன்றாவது, எப்போதுமே வுதுவுடன் இருப்பது. முஸ்லிம்களில் சிறந்த சாரான முஃமின்கள் என்ற உயர் அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை உடையவர்கள்தான் எப்போதுமே வுதுவை பேணுவார்கள் என்ற 3 விடயம் இருக்கின்றன. இந்த 3 விடயங்களும் சரியானது. இதனை உண்மைப்படுத்துகின்ற ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே காணப்படுகின்றது. 6463வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களில் எந்த ஒருவரையும் உங்களது நல்லமல் சுவனம் அழைத்து சென்று விட மாட்டாது. இப்படி நபி அவர்கள் கூறிய போது, உங்களுக்கும் அதுதான் நிலையா என்று நபியிடம் கேள்வி கேட்டார்கள். ஆம், நான் கூட எனது நல்லமல்களால் சுவனம் நுழைவதில்லை. அல்லாஹ் அவனது அருளால் தான் அடியார்களை சுவனத்திலே நுழைவிக்கின்றான். எனவே நீங்கள் இந்த தீனிலே மிகச் சரியாக நடவுங்கள். இதற்கு நெருக்கமாக நீங்கள் செயல்படுவதற்கு முயற்சி செய்யுங்கள்.
காலையிலே, மாலையிலே, இரவிலே என்று ஒட்டுமொத்தமாக இந்த தீனின்படி மிகச் சரியாக நடப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அந்த முயற்சியினால் உங்களது இலட்சியத்தை நீங்கள் அடைந்து கொள்ளக்கூடும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸின் சுருக்கம், அல்லாஹ்வுடைய தீனை மிகச் சரியாக எல்லா விடயத்திலும் நாம் பின்பற்ற வேண்டும் என நபி அவர்கள் உபதேசிக்கின்றார்கள். அதே நேரம் அப்படி உயர் அந்தஸ்திலே நீங்கள் அனைவரும் அனைத்து விடயங்களிலும் சரியாக நடந்துவிடவும் முடியாது. இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உங்களது இலக்கை அடையக்கூடும் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே குர்ஆன் சுன்னா எதனை கூறுகின்றதோ வாழ்வின் அனைத்து துறைகளிலும் மிகச் சரியாக அதனை பேணி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மனிதர்கள் என்ற ரீதியிலே சில பலவீனங்கள் ஏற்படும். தொழுகை என்பது ஒரு முஸ்லிமின் அடையாளமாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே தொழுகை என்பது மிகச் சிறந்த நல்லமல் என்றும் கூறுகின்றார்கள். இதிலே விசேடமான மற்றொரு விடயம், எப்போதுமே ஒதுவோடு இருப்பது, ஒதுவை பேணுவதென்பது அது முஸ்லிம்களிலே உயர்வானவர்களை முஃமின்கள் என்று சொல்லப்படும். அத்தகைய தீனிலே உயர்வானவர்கள்தான் எப்போதுமே உதுவை பேணி இருப்பார்கள், உதுவுடன் இருக்க முயற்சி செய்வார்கள் என்ற உண்மையை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த இடத்தில் ஒரு சில இமாம்கள் உட்பட மிக பிழையான வழிகேடான ஒரு நம்பிக்கையை இந்த ஹதீஸில் இருந்து புரிந்திருக்கின்றார்கள். இமாம் இப்னு தைமியா கூட அப்படி கூறியதாக சிலர் எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இமாம் இப்னு தைமியாவுடைய நூலில் இருந்து நாம் அப்படி காணவில்லை. எப்படியோ ஒரு விசுவாசிதான் உதுவை பேணுவான் என்ற இந்த செய்தியிலிருந்து எதிர்மறையான விளக்கம் எடுத்து உதுவை பேணுகின்ற ஒவ்வொருவரும் முஸ்லிம்தான் என்ற ஒரு மிக பிழையான சஹீஹான ஹதீஸ்களுக்கு முரணான, நபியின் தீர்ப்புக்கு முரணான ஒரு நம்பிக்கையை ஒரு சிலர் புரிந்து கொள்ளுகின்றார்கள். அது முற்றிலும் தவறானதாகும். உதுவை பேணுகின்ற ஒவ்வொருவரும் முஸ்லிமாக இருப்பார்களா என்றால் அது நபியின் தீர்ப்பிற்கும் முரணானது. மிக தெளிவான நிரந்தர நரகம் அழைத்து செல்லுகின்ற குஃபுர், ஷிர்க், இத்தகைய பெரும் பாவங்கள், இவற்றை செய்கின்றவர்கள் உது போன்ற அமல்களிலே பெரும் ஆர்வம் காட்டுகின்றார்கள். எனவே குஃபுர், ஷிர்க் போன்றவற்றை செய்து அல்லது நிரந்தர நரகவாதிக்குரிய பாவத்தை செய்து அந்த நிலையிலே மரணிக்கின்ற ஒருவர், அவர் எப்போதும் உதுவை பேணி நடந்தார் என்பதற்காக ஒருபோதும் அல்லாஹ்விடம் மோமினாக கருதப்பட மாட்டார். இந்த முக்கியமான விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை தாண்டி இந்த ஹதீஸ் கூறுகின்ற விடயம், மார்க்கத்திலே முழுமையாக சரியாக நாம் நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் இரவிலும் அதற்காக முயற்சிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக முழுமையாக எம்மால் நடக்க முடியாது, சில குறைகள் ஏற்படும் என்பதையும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இருந்தாலும் மிகச் சரியாக நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் செயற்படும் போது அதனை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். தொழுகை என்பது எங்களுடைய நல்லமல்களிலேயே மிகச் சிறந்தது என கூறி கட்டாயம் ஒரு சிறந்த முஸ்லிம் தொழ வேண்டும், ஐவேளை தொழுகையை பேண வேண்டும் என கூறுகின்றார்கள். அதனை தாண்டி எப்போதுமே உதுவை பேணுவது மிகச் சிறந்த ஒரு காரியம் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரம் உதுவை பேணுகின்ற ஒவ்வொருவரும் முஸ்லிமாகத்தான் இருப்பார் என்ற புரிதல் ஒரு வழிகேடான, நபியின் தீர்ப்புகளுக்கு முரணான ஒரு விடயம் என்பதை இங்கு கண்டிப்பாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் இந்த செய்தி அத்தனை அறிவிப்பாளர் வரிசைகளும் பலவீனமானதாக இருந்தாலும் பல்வேறு அறிவிப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் நம்பப்படுகின்ற ஹதீஸ்களின் இறுதி தரத்திலே இந்த ஹதீஸ் இருக்கின்றது என்பதே உண்மையாகும்.